ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பராப வருடத்தோட முதல் நாள். அன்றைய தினம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் எரித்து அதில் வரக்கூடிய பொருட்களை அப்படி பண்ணுறதால இந்த வருஷம் முழுக்க நல்லது நடக்கும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்தோட முதல் நாள். ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் அடுத்த 12 மாதங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தீர்மானிக்கப்படக்கூடியது இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு. 60 ஆண்டுகால சுழற்சியில் இந்த வருஷம் நமக்கு வரக்கூடியது பராபவ வருடம் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. பராபவ வருடம்னா மங்களகரமானதுன்னு அர்த்தமா. அதை விட முக்கியமானது, இந்த வருஷம் பல பேருக்கு பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள்லாம் கடந்து சாதனையாக மாறக்கூடிய வருடமாகவும் இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அப்படிப்பட்ட பராபவ வருடம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை பொறுத்து, நம்ம பேசக்கூடிய பேச்சு சொல்லா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அடுத்தவங்க நம்ம நடக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கனி காணுதல் அல்லது கனி பார்த்தல் அப்படிங்கிற நினைவு பண்ணுவீங்க. அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சிறிய தட்டில் முக்கணிகள், கண்ணாடி, அது மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி நகைகள், சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இரவு தூங்க போயிட்டு காலைல தூங்கியதுக்கு அப்புறமா முதல் வேலையாக இந்த பொருட்களை கண் விழிக்கிறது. இந்த வருஷம் முழுக்க இந்த எல்லா பொருட்களும், இந்த எல்லா செல்வ வளங்களும் நம்ம வீட்டில் பொங்கி வழியும் அப்படிங்கிறது தான் இந்த கனி காணுதல் நிகழ்வுக்கான முக்கியமான அர்த்தம். இந்த வருஷம் நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை காலைல 9:10 யமகண்டம், மதியம் 3:04 ராகு காலம் இருக்கு. வழிபடக்கூடியவங்க காலைல 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம் பயன்படுத்திக்கலாம். அதை விட்டிங்கன்னா 10:00 11:30 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்? கனி காணுதல் நிகழ்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்திட்டு முடிஞ்சால் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக ஒரு தீபம் ஏற்றி வைக்க வழிபாடு செய்யலாம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே இனிப்பு ரொம்ப முக்கியம். ஏதாவது இனிப்பு நைவேத்தியம், கேசரி, சர்க்கரை பொங்கல் இல்லை பாயசம் ஏதாவது தயார் செய்து நைவேத்தியமாக படைச்சி அதை குடும்பத்தில் கூட எல்லா நபர்களும் கட்டாயம் கொஞ்சமாக சாப்பிடணும். இந்த பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் இனிமையான வருடமாக அமைவதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். அதை விட முக்கியமானது, அறுசுவை உணவுகளை நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கணுமா. அறுசுவை உணவுகளை நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்க முடியலையா, பரவாயில்லை. அதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரே விஷயம் இருக்குது, மாங்காய் பச்சடியில் 6 சுவையும் கலந்துருக்குமா. அந்த அறுசுவை உணவுகளை தனித்தனியாக எடுத்துக்க முடியாதவங்க கொஞ்சமாக மாங்காய் பச்சடி செய்து அந்த மாங்காய் பச்சடிங்க சாப்பிடும்போது எப்படி அறுசுவைகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமே. முடிஞ்சால் புதிய துணி எடுத்து உடுத்திக்கிறது, 4 பேருக்கு புதிய துணிகள் வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தானம் பண்ணுறது, ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, கோவிலுக்கு போகும்போது கோவிலில் யாசகம் கேட்டுக்கிறவங்களுக்கு உங்கள் கையில் உதவி செய்கிறது, இது மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் அது பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதால கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் சொத்து, வீடு, நிலம், அதே மாதிரி சொந்த வீடு இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், இதை வாரி வழங்கக்கூடியவர். கிரகதோஷத்திலேயே செவ்வாய் கிரகதோஷம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தினா கூட அது தாக்கம் தெரியும். அப்படிப்பட்டவங்க இந்த பிறக்கக்கூடிய புதிய பராப வருடத்தில் அந்த கிரகதோஷ பாதிப்புகள் ஓங்கி விழாமல் தாங்கி விழணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய் பகவானை வணங்கலாம். அதுவும் முருகப்பெருமானை வணங்கும் போது செவ்வாய் பகவானோட அருள் சேர்ந்து கிடைச்சிடும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இந்த பரிகாரத்தை நீங்கள் தமிழ் புத்தாண்டு நேரத்தில் காலை நேரத்தில் செய்தாலும் சரி, மாலை நேரத்தில் செய்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் இரவு 12 மணிக்குள்ள பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு சிறிய அகல் விளக்கு. அப்படி வீட்டில் அகல் விளக்கு இல்லைங்கிறவங்க தேங்காய் சிரட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாம். சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமும் ஒரு மகிமையும் இருக்கு. அந்த எல்லா பொருளும் நீங்கள் தினமும் வீட்டில் சமையலுக்காகவோ இல்லை பூஜைக்காகவோ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். முதல் முக்கியமான பொருள், இந்த வருஷம் நமக்கு செவ்வாய்க்கிழமையில தமிழ் புத்தாண்டு வந்திருக்கிறதால செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த செம்பருத்தி பூல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அந்த செம்பருத்தி இலையை ஒரே ஒரு இலை, ரொம்ப சிறிய இலையாக இருந்தாலும் போதும், ரொம்ப பெருசாக உங்கள் உள்ளங்க அளவுக்கு இருக்கணும்
அவசியம் இல்லை. உங்கள் விரல் நுனி அளவுக்கு இருந்தால் கூட போதும். சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு செம்பருத்தி இலை எடுத்து வச்சுக்கணும். செம்பருத்தி இலை அப்படிங்கிறது ஒரு தோஷ நிவர்த்தி பொருள். காரியத்தடை நீக்கி செவ்வாய் கிரகத்தோட பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்கு. இப்படி பல மகிமைகளை இந்த செம்பருத்தி இலைக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஒரே ஒரு இலை செம்பருத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வீட்டில் காசை அப்படியே காந்தம் போல ஈர்க்கணும், வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு தெய்வ கடாட்சம் ஏற்படணும், ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் நுழைஞ்ச உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை வச்சிருக்கணும். இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி, ஏற்கனவே இருந்தாலும் சரி, அந்த ஒரு பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு கிராம்பு. காரியத்தடை நீக்கி, அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் இந்த ஒரு கிராம்பு. வாசனை பொருட்கள் 108 பொருட்கள்ல மகாலட்சுமி தாயோட அம்சம் இருக்குதான். அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த கிராம்பு. காரியத்தடை நீக்கியாக இருக்கக்கூடிய இந்த கிராம்பு நீங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்தும் போது, இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது, இப்ப நடக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு வருடம் இருக்குல்ல, அதாவது இந்த தமிழ் வருடம், இந்த கடைசி வருடத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்க கைக்கு வராம அது தடைபட்டு போயிருக்கலாம். சுபகாரிய தடையா இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பசங்களுக்கோ உங்க மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், திருமணவரன் கைக்கூடி அமையாம இருக்கலாம். எந்த ஒரு காரிய தடையா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்கு. அடுத்ததா ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். ஏலக்காய் ஒரு கைப்பிடி நீங்க கையில வச்சு அதை நீங்கள் எந்த இடத்துல போய் வைக்கிறீங்களோ இருக்கக்கூடிய இடத்துல அந்த விஷயம் பன்மடங்கு பெருகும். ஒரு வீட்டோட அரிசி பானையில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காயை ஒரு கவரில் போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் மடிச்சோ அரிசி பானைகளை போடுறீங்கன்னா அரிசி பஞ்சமே வராது, அரிசிக்கு தட்டுப்பாடே ஏற்படாது. அதே மாதிரி ஏலக்காயை சிறிய ஒரு கவரில் போட்டு பீரோவில் வைக்கும்போது பணத்தட்டுப்பாடு இருக்காது. அதுதான் ஏலக்காய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வசீகர தன்மை. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த ஏலக்காயை ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம், இதை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பண்ணாலும் சரி, வீட்டோட மெயின் ஹாலில் உட்காந்து பண்ணாலும் சரி, ஆனால் தேங்காய் சிரட்டை அப்படின்னா ஒரு அகல்விளக்கு மேலே பண்ணணும். ஒரே ஒரு இலை செம்பருத்தி இலை, அது போக ஒரு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த எல்லா பொருட்களையும் அந்த அகல்விளக்கில் வச்சு ஒரே ஒரு சொட்டு நெய் அந்த பச்சை கற்பூரத்தை மேலே ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அது ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து கண்குளிர பார்க்கணும். அந்த ஜோதி, அந்த நெருப்பு அப்படிங்கிறது ஒரு அரை நிமிஷம் எரிஞ்சா கூட போதும். அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கு பிறகு அந்த அகல்விளக்கு எடுத்து பூஜையில வச்சிடுங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி தயாராயிருக்கும். இது ஒரு மைனே சொல்லலாம். அந்த கருமை நிற சாம்பல்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்கும் போது இந்த கருமை நிற சாம்பல் ஒரு மை மாதிரி ஒரு பசை மாதிரி தயாராகும். இது ஆண்கள் நெத்திலையும், பெண்கள் இருக்க பட்சத்தில் உச்சந்தலையும் தடவிக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ தமிழ் புத்தாண்டு தினத்தில் பண்ணுறீங்கன்னா அன்றையிலிருந்து ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வரக்கூடிய, அதாவது மே மாதத்தில் வரக்கூடிய ஒரு வளர்பிறை நாள் அன்னைக்கு இதே பொருட்கள் தயார் செய்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு ஆரம்ப புள்ளி இந்த வருஷத்தோட முதல் நாள், சித்திரை முதல் நாள், பராப வருடம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கணும். இதனால என்ன பயன் ஏற்பட போகுதுன்னா, இதில் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், சித்தி உண்டாகணும். அதே மாதிரி பெண்கள் வெளியே போகும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். கெட்ட சக்திகள், துர்சக்திகள் என் பக்கத்தில் நெருங்கிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல பெண்கள் இதை உச்சந்தால் தவிட்டு போகலாம். இது உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்தி வைக்கணும். சுத்தபத்தம் இல்லாம தொடவே கூடாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம், இதுக்கான பொருட்கள் ரொம்ப கம்மி. ஆனா தமிழ் புத்தாண்டு தினத்துல இதை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசு. நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.